ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் ஈஸியான குழம்பு. நம்ம ஹோட்டலுக்குலாம் போவோம் பார்த்திங்களா, போனப்போ அங்கே வந்து மோர் குழம்பு சாப்பிடுவோம். அப்போ அந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே கொலகொலப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஊற்றினாலே அப்படியே கெட்டியாக நிற்கும் நம்ம சாப்பாட்டு மேலேயே, அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மோர் குழம்பு பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, வெண்டைக்காய் வதங்குற அளவுக்கு. அதில் 150 கிராம் வெண்டைக்காயை நான் இது போல் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையே சேர்த்துடலாம். வெண்டைக்காயை அந்த வலுவலுப்பெல்லாம் போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நூல் நூலாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வெண்டைக்காய் வந்து வதங்கி அந்த வலுவலுப்புலாம் போக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அடுப்பை சிம்மில் வச்சு வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறாமல் வதங்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா வெண்டைக்காய் வந்து மேலையெல்லாம் கருத்து போகிற மாதிரி கருகி போயிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக வதக்குனிங்கன்னா வெண்டைக்காயோட கலர் வந்து மாறாமல் இருக்கும். வெண்டைக்காய் சூப்பராக வதங்கிருச்சு. நல்லா வலுவலுப்பு பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நூல் நூலாக வராமல் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் வதக்கிக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சின்ன முடி தேங்காயில் எல்லாமே துருவிட்டேன். நீங்கள் பெரிய தேங்காய் இருந்தால் அதில் ஒரு 1/4 முடி துருவி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2, உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, அடுத்து துவரம்பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டுமே இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அரிசியும் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். நான் வந்து புழுங்கல் அரிசி தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை தேங்காய் கூட சேர்த்துடலாம். நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டிங்கனாலே அது ஊறிடும். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இது போல் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் வந்து 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். அதை இது நல்லா நம்ம இந்த மாதிரி விஸ்கு வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஒரு மாதிரி உருண்டையாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வலுவலுப்பாக இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தயிரை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஊற்றுறதுக்கு தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்துருக்கோம், தயிரும் ரெடியாக இருக்குது, வெண்டைக்காயும் நம்ம வதக்கி எடுத்துட்டோம். இப்போ தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து, வரமிளகாய் 3, பெருங்காயத்தூள், வெண்டைக்காய் போட்டு இந்த மாதிரி லைட்டாக வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு வெண்டைக்காயை இந்த மாதிரி தாளிப்பில் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள். இப்போ இதை கலந்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4, நம்ம தயிர் வந்து இதில் 3/4 எடுத்தோம் இல்லையா, அதனால் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டு கலந்துடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு இது வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதில் தண்ணியாக சேர்த்திங்கன்னா நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த அளவுக்காவது நீங்கள் கெட்டியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். உப்பெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா, இது வந்து லைட்டாக ஒரு கொதி வர்ற மாதிரி வரும் பார்த்திங்களா, அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரே ஒரு கொதி. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. கொஞ்சமாக கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா, அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹோட்டலுக்குலாம் போனோம்னா பார்த்திங்கன்னா மோர் குழம்பு சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம
வீட்டில் மோர் குழம்பு பண்ணுறப்போ என்னன்னா இந்த மோர் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்து நிற்கும். அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணோம்னா, இந்த மாதிரி மெத்தடில் பண்ணோம்னா ஹோட்டலில் சாப்பிட்றப்ப இதே போல் ஒரே மாதிரி இருக்கும், கெட்டியாகவே அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த அரிசியும் கொஞ்சம் துவரம்பருப்பும் அது கூட சேர்த்து போட்டு அரைக்கிறப்போ அந்த மாதிரி இது வந்து பிரிஞ்சு வராது. மோர் தனியாக, தயிர் தனியாக, தேங்காய் தனியாலாம் பிரிஞ்சு வராமல் ஹோட்டலில் சாப்பிட்ற போலையே டேஸ்ட்டில் அதே போல் நல்லா கொலகொலப்பாக மோர் குழம்பு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் பூசணிக்காயில் கூட நீங்கள் இந்த வெண்பூசணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட இது போல் மோர் குழம்பு நீங்கள் செய்யலாம். இல்லை காய் எதுவுமே போடாமல் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் காய் எதுவுமே போடாமல் வெறும் மோர் குழம்பு கூட நீங்கள் செய்யலாம். அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் மோர் குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.